திரு EVKS இளங்கோவன் அவர்கள் ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் தோன்றியவர். அன்னை இந்திரா காந்தி, சோனியா காந்தி, அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களோடு நெருங்கிய தொடர்பும் அவர்கள் மீது அசைக்க முடியாத பற்றும் உடையவர். தேசிய இயக்கத்தினுடைய உயர்விற்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு காரணமாக இருந்தார். தொண்டர்களுடைய தோழராக, வழிகாட்டியாக, தலைவராக, பாதுகாவலராக விளங்கினார். காங்கிரஸ் இயக்கத்திற்கு பின்னடைவு ஏற்படுகிற பொழுதெல்லாம் முன்னே வந்து அதை காப்பாற்றுகிற ஒரு போர் வீரனாக அவர் இருந்தார். சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில், சொல்ல வேண்டிய முறையில் மிக அற்புதமாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக, கொள்கை பற்றாளராக, தேசியத்தின் மீது அளவிடற்கரிய பற்றுடையவராக அவர் இருந்தார். அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை. சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய தந்தையாருடைய பணியை, அவருடைய பாட்டனாருடைய பணியை அவர் தொடர்ந்து செய்து வந்தார். காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு சீர்திருத்த முகமாக அவர் காட்சியளித்தார். இவ்வாறு பல்வேறு விதமான குணங்களுக்கு சொந்தக்காரரான அவர் மதசார்பற்ற இந்திய கூட்டணி வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைத்தவர். இன்றைக்கு அவரை இழந்து தேசிய இயக்கமும், தமிழக காங்கிரசும், அவருடைய குடும்பத்தாரும், அவருடைய தொகுதி மக்களும் மிகவும் துயருறுகிறார்கள். அந்த துயரத்தில் நானும் என்னுடைய பங்கை செலுத்துகிறேன். என்னுடைய இதயபூர்வமான ஆழ்ந்த வருத்தத்தை நான் பதிவு செய்கிறேன்.